நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ நாம இப்ப பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல மார்க்கெட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,900 தான் முக்கியமான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல அத தாண்டுனா நெக்ஸ்ட் ரேஞ்சா 22,000 இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருந்தோம். ஸோ ஃபிப்னாசி எக்ஸ்டென்ஷன், ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மென்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணி உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா இந்த ஏரியால மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்து பை ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கா? அல்லது மறுபடியும் மார்க்கெட் வந்து செல்லிங் ஸ்ட்ரக்சர குடுக்க போகுதா? அப்படிங்கிறத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்ப வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு டே டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ராடே ஃப்ரேம் ஸ்டில் நவ் இட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இட்ஸ் கோயிங் கரெக்ஷன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் கரெக்ஷனுக்கு போறது எந்த லெவலுக்கு மேல போனா ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமான ஜோன்ஸ் என்னன்னு நம்ம ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. நியரஸ்ட்டா வந்து 25,000. ஓகே 24,960 இருக்கு. ஸோ ரவுண்டா 25,000. ஸோ இந்த 25,000க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அல்லது பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சுக்கு மேல அப்டின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் பை ட்ரெண்ட்ன்னு சொல்ல முடியாது. மேபி டே டைம் ஃப்ரேம்க்கு கரெக்ஷன் அப்டிதான் சொல்ல முடியும். ஸோ அது பாசிபிலிட்டீஸ் வந்து அப் மூவ் வந்து இந்த லைன் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்டின்றது நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இந்த ஹைக்கு மேல அதாவது 25,000க்கு மேல மார்க்கெட் அ சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் அப் டூ திஸ் ரேஞ்ச் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். 25,800 டூ 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. அதுவும் 25,000 மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா தான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அ மண்டே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆயிட்டு. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் பை ட்ரெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கா அப்படின்ற நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி நான் எதிர்பார்க்கல. இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அதுவும் இந்த லெவலுக்கு மேல போகாத வரைக்கும் கரெக்ஷன். இந்த லெவலுக்கு மேல அதாவது 25,000க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் கரெக்ஷனுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்ல. இது வந்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பைக்கு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அதுவும் டே டைம் ஃப்ரேம் கரெக்ஷனா இருக்கலாம். கரெக்ஷன் மீன்ஸ் இவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்ல. பட் ம் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரிவர்சல் அண்ட் கரெக்ஷன் இப்படிலாம் இருக்கலாம். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும். பட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், இந்த டைம் ஃப்ரேம்க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டா பை ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல போனா இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பை ட்ரெண்டும், இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயி கன்டின்யூ ஆனா டே டைம் ஃப்ரேம் கரெக்ஷனும் அப்படின்ற மாரி தான் வியூல இருக்கு. பட் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே. இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிக் ஃபால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,000 என்னோட ரேஞ்ச் மார்க்கெட் காட்டுற ரேஞ்ச் வந்து 22,000 இருக்கு. ஸோ அதுக்கு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நம்ம எந்தெந்த இடத்துல இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,500 இந்த ரேஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் அப் டூ 25,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அம் 24,450 டூ 24,500 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 25,000 இந்த லெவலுக்கு போகலாம். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, இட் வில் கோ அப் டூ 25,900. ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமானது மறுபடியும் மார்க்கெட் செல் ஆகுமா? எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதான். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நாம வந்து செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கிறது. ஸோ எங்க வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.38 அண்ட் 0.5. ஸோ இந்த 2 லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அ அதுதான் இந்த டாட்டட் லைன நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி. ஸோ இந்த ரேஞ்சுல மார்க்கெட் வந்து 24,500க்கு மேல போயிட்டு,
இந்த ரேஞ்சிலயோ அல்லது இந்த ரேஞ்சிலயோ மார்க்கெட் அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஏரியாலருந்து ஃபால் ஆகலாம். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஏரியாவையும் தாண்டி 25,000க்கு மேல சஸ்டெயின் இட் வில் கோ அப் டு 25,900. பட் டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இது கரெக்ஷன் தான். ஸோ இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் பை ஆக சான்ஸ் சரிங்களா? ஸோ இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் தான் பை. பட் எனி டைம் இங்கிருந்து இங்க போறதுக்குள்ள மார்க்கெட் மேபி ஏதாவது இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் செல் ஆச்சுன்னா, மறுபடியும் ஃபால் ஆகலாம். சரிங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஜோன் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல இந்த பர்ட்டிகுலர் ஜோன் 25,000, 24,500 and then 24,760 and then 24,580. ஸோ இந்த ஜோன்ல மார்க்கெட் எங்க வேணாலும் செல்லிங் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஜோன்லலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது? இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு நீங்க வந்து அதற்கான அ ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இடம் வந்த உடனே நாம வந்து புட் சைட்ல போயிடாதீங்க. பாசிபிலிட்டீஸ்க்கு அப்படி இருக்கவே கூடாது. பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் இந்த ஏரியால இந்த முக்கியமான ஜோன் 24,500க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா, 25,000 வரைக்கும் போகலாம். 25,000 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, 25,900 வரைக்கும் போகலாம். ஒருவேளை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ரொம்ப மறுபடியும் ரிகன் ஃபால் ஆகலாம். அதேபோல 24,500 ரிஜெக்ட் ஆச்சுன்னா, மறுபடியும் அங்கருந்து ஃபால் ஆகலாம். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த ஜோன் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 23,900 ஆல்ரெடி ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 22,000 தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ லாங் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியால நமக்கு ஆச்சுன்னா 22,000 பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ். கிட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டூ 2,500 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க எப்படி நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து இங்க வந்து இந்த ஏரியால செல் ஆச்சுன்னா, மேபி நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்கெங்கலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 22,000 இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து 23,300 ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஜோன்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வீக்லியோட எக்ஸ்டென்ஷன். பட் இந்த இடத்துல வந்து டே டைம் ஃப்ரேம்க்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 22,000 வரைக்கும் வரலாம். அதுவும் நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கிறேன். அது இந்த ஏரியால வந்துட்டு ரிவர்ஸ் ஆனால், ஓகே. ஸோ மிட் டெர்ம்ல ரிவர்ஸ் ஆனால், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருந்து மார்க்கெட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செல் சிக்னல் குடுத்ததுன்னா, அகைன் மார்க்கெட் இங்கிருந்து ஃபால் ஆகலாம். அப் டூ 22,000 டூ 22,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நபருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ நீங்க உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ, அத சேர்த்துட்டு அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ், மணி என்னவோ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.